என் கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள். நீங்கள் அறிந்து கொள்கிற சத்தியமே உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கும். கைதட்டும். உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போற காரியத்தை குறித்து நீங்கள் கவனக்குறைவா இருக்காதீர்கள். ஏன்னா அந்த செய்தி ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற அழைப்புள்ள பிள்ளைகளுக்கு, தரிசனம் உள்ள பிள்ளைகளுக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமையா நான் ஆராதனைக்கு போறேன், காணிக்க போட்டேன், என் வேலை முடிஞ்சிட்டு, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. தேவனுக்காக சாதிக்கணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு விஷன் இருக்கிறவங்களை தான் கர்த்தர் கொண்டு வருவாரு. மற்ற கேஸ்கள் நிக்காது. அல்லேலூயா. ஊழிய அழைப்புள்ள பிள்ளைகளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டும். கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இன்றைக்கு ஆண்டவர் பேச போற வார்த்தை, நீ தேவனுடைய தரிசனம் உள்ள மனிதனா, நீ தேவனுடைய திட்டம் உள்ள மனிதனா, இல்லது ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா என்பதை நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ தரிசனம் உள்ள மனிதன் எப்படி இருப்பான்? தேவன் பயன்படுத்த போற மனிதன் எப்படி இருப்பான்? தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான்? இப்ப அவன் தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறானா, அல்லது சும்மா சபைக்கு ஏனோ தானோ என்று வருகிறானா என்பதை ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆபுக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆபுக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வர குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். நிச்சயமாகவே தரிசனம் நிறைவேற போது. உங்க வாயால சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாசத்துல பேசுற, உங்களால் கூடாத காரியம் சொல்லிட்டார்ல, உங்க வாயால பேசுங்க. நிச்சயமாகவே தரிசனம் நிறைவேறும். இரண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி கூட தீர்க்கதரிசிகள் மூலமா எனக்கு அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 3 காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். அதுல ஒரு காரியம் இந்த வாரமே நடந்தது. இன்னொன்னு அதுல ஒண்ணு எழுப்புதலை குறித்து. அல்லேலூயா. நிச்சயமாகவே நிறைவேறும். கை தட்டுவோம். நிறைவேறும். இந்த தரிசனம், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கன்னா, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தேவன் கொடுக்கிற தரிசனம் பொய் சொல்லாது, ஏமாத்தாது. ஆனால் தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முடிவிலே விளங்கும். இதை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தரிசனம் நீ கண்ட உடனே நாளைக்கே நடந்துரும்பா, அடுத்த வாரமே நடந்துரும்பா, அடுத்த வருஷமே நடந்துரும்பா. ஆண்டவர் சொல்றாரு, முடிவிலே அது விளங்கும். முடிவு என்று சொல்லும் பொழுது ஒரு லாங் பயணம் மாதிரி இருக்கு. முடிவு ஏன் சொல்றாரு? துவக்கம் சொல்லி இருக்கலாமே. முடிவிலே அது விளங்கும். அது முடிவிலே விளங்கும். முடிவு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பயணம், லாங்கா போகக்கூடிய ஒரு பயணம்.
நெடுதூரம் தேவனுடைய பயணத்தை விரிவாக்குகிறார். தேவன் தம்முடைய பயணத்தை என்ன செய்றாரு? நீண்ட பயணம். எல்லாம் சொல்லுங்க, நீண்ட பயணம். ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பயணம் நீண்ட பயணமா இருக்கும். என்ன முடிவிலே விளங்குங்கிறார். அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது. அந்த நீண்டங்கிற வார்த்தையில தான் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஏம்பா முடிவிலே என்று சொல்றாரு, துவக்கம் சொல்லாம முடிவுன்னு சொல்றாருன்னா அப்போ லாங்கா அனுப்பிச்சது ஒரு பயணம், ஆவிக்குரிய பயணம் உனக்கு தொடங்குது. யோசேப்பு 17 வயசுல விஷன் கண்டான், சொப்பனம் கண்டான். அது நிறைவேற எத்தனை வயது? 30 வயது. அல்லேலூயா. யாக்கோப்பு, ஆபிரகாம் 25 வயது, 25 ஆண்டு. யாக்கோப்புக்கு 21, ஒரு மனைவிக்காக 7, அடுத்த மனைவிக்காக 7, அடுத்தது அந்த ஆட்டை பிரிச்சு வேலை பார்க்குறது. இப்படி 21 நாள், 21 வருஷம். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மோசே நீண்ட பயணம். எல்லாம் சொல்லுங்க, நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்துக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துச்சு? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள். அல்லேலூயா. ஒரு தரிசனம் உள்ள மனிதனுக்கு அது தெரிஞ்சாதான் நீ சோர்ந்து போக மாட்ட. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, தரிசனத்தை கொடுத்தது நான் தான். ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்த்தா மோசே, யாக்கோப்பு, யோசேப்பு இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு கண்டுட்டு மறுநாள் நடக்கல. யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் ஆனது, மோசேக்கு 40 ஆண்டுகள் ஆனது. யாக்கோப்பு இஸ்ரவேலாய் மாற 21 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சிச்சு. அந்த நீண்ட கால பயணத்தை ஏன் ஆண்டவர் செய்கிறார்? ஏன் இன்னைக்கே காட்டிட்டு நாளைக்கே செஞ்சு முடிச்சிருக்கலாமே? ஏன் இந்த நீண்ட கால பயணத்தை அவர் செய்கிறார்? தேவன் பயன்படுத்தும் மனிதனுக்கு ஆண்டவர் போடுகிற அஸ்திவாரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தேவன் பயன்படுத்த விரும்புனா அவனுடைய ஆவிக்குரிய பயணம் கொஞ்சம் லாங்கா போகும். மோசே மாதிரி லாங்கா போகும் பொழுது அந்த லாங்ல தான் அவனுக்கு நிறைய மாற்றங்கள், ஆவிக்குரிய பாடங்கள், தேவன் நடத்துற விதங்கள், தேவனுடைய குரலை கேட்கிற விதங்கள், இது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான், அந்த வனாந்தர வாழ்க்கையில தான் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். உன்னுடைய தரிசனம் பெருசா இருந்தா, நல்லா கவனிங்க, உன்னுடைய தரிசனம் பெருசா இருந்தா உன்னுடைய பயணம் கொஞ்சம் பெருசா போகும். உன்னுடைய தரிசனம் சிறுசா இருக்குமானால் உனக்கு அந்த வனாந்தர பயிற்சியும் ஒரு சிறிய அளவுல இருக்கலாம். ஆனா யாருமே செய்யாததை செய்யணும், யாருமே சாதிக்காததை சாதிக்கணும் அப்படின்னா யாருமே இல்லாத பயணம் நீ போகணும். ஏன்னா அது முடிவிலே விளங்கும். கைத்தட்டும், முடிவிலே விளங்கும். அல்லேலூயா. அந்த பயணத்தை ஆண்டவர் என்ன செய்றாராம்? விரிவாக்குறாராம். அந்த பயணத்தை என்ன செய்றாராம்? விரிவாக்குறாராம். நான் ஆண்டவரே இப்படியே இழுத்து இழுத்து இந்த வருஷத்தை இழுத்துறாதீங்கப்பா. ஆனா ஆண்டவர் சொல்ற, தரிசனம் உள்ள மனிதனுக்கு நீ என்னத்தை கேட்ட? எல்லாரும் செய்யற மாதிரியா கேட்ட? யாருமே செய்யாததை செய்யணும் கேட்கல. யாருமே செய்யாததை நீ செய்யணும் ஆசைப்பட்டு இல்ல,
அப்ப யாருமே எதிர்பாராத காத்திருப்பு, லாங் பயணம். அந்த அளவுக்கு நான் உனக்கு ஒரு அடித்தளம் போடுறேன், ஒரு விரிவாக்கத்தை உண்டாக்குறேன். தேவன் பயன்படும் மனிதனுக்கு ஆவிக்குரிய பயணம் ஒரு விரிவாக இருக்கும். மோசேக்கு 40 ஆண்டுகள் ஆனது. ஒரு இன்ஜினியர் ஒரு சிம்பிளா வீடு கட்டணும்னு வச்சிருக்காங்களா, ஒரு இன்ஜினியரை கொண்டு நீங்க சிம்பிளா வீடு கட்டணும், ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு சின்ன ஹால் அப்படி மட்டும் போட்டீங்கன்னா அந்த இன்ஜினியர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அஸ்திவாரத்தை நீங்க போடுற பிளானுக்கு தக்கவாறு தான் அஸ்திவாரம் சிம்பிளா போடுவார். நீ கொடுக்கிற எதிர்பார்ப்புக்கு தக்கதான் அஸ்திவாரம் என்ன செய்ய முடியும், போடப்படும். நீங்க இல்ல என் பிள்ளை மேல ஒரு 10 வீடு கட்டணும், அதுக்கு மேல என் பிள்ளை காலத்துக்கு பிள்ளை கட்டு கொடுக்கணும், அதுக்கு மேல பில்டிங் போடணும், ஒரு 4 மாடி கட்டணும், 5 மாடி கட்டணும் அப்படின்னு நீங்க முதல்ல இன்ஜினியர் சொல்லிட்டீங்கன்னா அப்பமே அஸ்திவாரம் எங்க போயிரும்? ஆழமா போயிரும். கை தட்டுமா? அல்லேலூயா. அப்ப என்னன்னா பில்டிங் மேல போக 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 மேல அழகு, அதுக்கு மேல அழகு, அதுக்கு மேல சோர்ன, அப்படியே அழகு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா ஐயா வெளியே அழகு மட்டும் தெரிஞ்சா போதாது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லாம மேல அழகு படுத்தின வேரோட சாஞ்சிரும். கைத்துட்டும், வேரோடு சாஞ்சிரும். அப்போ நீ மேல ஒரு 4 வீடு, மேல ஒரு 4 வீடு, மேல ஒரு 4 வீடு அப்படி நீ போடணும்னு நினைச்சுன்னா அஸ்திவாரம் எங்க போகணும்? ஆழமாக. ஆனா அது வெளியே தெரியாது. நீ எவ்வளவுக்கு ஆழமா அஸ்திவாரம் போட்டது யாரு இந்த ரூம் சூப்பரா இருக்கியா, இந்த கதவு சூப்பரா இருக்கியா, இந்த ஜன்னல் சூப்பரா இருக்கியா, இந்த உட்வருக்கு சூப்பரா இருக்கியா, அதத்தான் சொல்லுவானே தவிர நீ மேல மேல கட்டுறதுக்கு பவுண்டேஷன் பூமிக்கு அடியில போட்டிருப்ப, அது தெரியாது. அது என்ன செய்யாது, அத அவன் பார்க்கவும் மாட்டான். வீட்டை எப்படி சோகம் வச்சிருக்காங்க, சார் நல்லா கட்டியிருக்காங்க. ஆனா நமக்கு எது முக்கியம் தெரியுமா? அஸ்திவாரம், பவுண்டேஷன். கை தட்டும், பவுண்டேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ யாருமே செய்யாதத, யாருமே செய்யாதத அப்படி போனா எழுப்பணும் அப்படி இல்ல, நாரி எப்படியோ நீ கேட்க. அப்ப என்னன்னா அதுக்கு பவுண்டேஷன் மேல 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 நீ கேக்குறீல்ல, அப்ப மேல மேல கேட்கும் போது பவுண்டேஷன் கீழே ஆழமா போணும். ஆனா அது வெளியே தெரியாது. அது தேவன் நம்மோடு பேசுறது, அவர் சொல்றது, அது யாருக்கும் தெரியாது. அட்ரஸ் இல்லாத மாதிரி இருக்கும், பிரபலியம் இல்லாத மாதிரி இருக்கும், பேரே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு பவுண்டேஷனை போடு, அது குளிக்கலதான் போகும், அது வெளியே தெரியாது. நீ இப்ப ஆழமா மறைவா உள்ள தோண்ட தோண்ட அது பில்டிங் எழும்பும் பாத்தீங்களா, அதுக்கு மேல பில்டிங் எழும்பும் பாத்தீங்களா, அதுக்கு மேல எழும்பும் பாத்தீங்களா, அப்பந்தான் தெரியும் எப்பா இந்த பவுண்டேஷனை இவ்வளவு போட்டனாலதான் மேல மேல எழுப்ப முடியுது. என் தேவன் அப்படித்தான் செய்ய போகிறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தரிசனம் முடிவிலே விளங்கும், முடிவிலே சொல்லுங்க, முடிவிலே முடிவிலே விளங்கும், விளங்கும். ஹல்லேலூயா. ஒரு மரம் இருக்கு பாத்துக்கணுங்க, இந்த மரத்தினுடைய வேறு, ஒரு மரத்தினுடைய வேறு பூமிக்கு அடியில ஆழமா போனாதான் அது ரொம்ப நாள் அந்த மரம், வேப்ப மரம் தான் சடான்னு சாய்க்க முடியுமா? பனைமரத்தை ஈஸியா அப்படி சாய்க்க முடியுமா? ஆலமரத்தை அப்படி சாய்க்க முடியுமா? அது என்ன செய்யும்? வேறு என்ன செய்யுது? ஆழமா போகும்போது நிலைச்சு நிக்கல. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தேன்னா அந்த பவுண்டேஷன் எப்படி போட சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தரிசனத்துல நீ வேற ஆழமா விடு, அப்பதான் சத்துரு இங்கிட்ட அடிப்பா அங்கிட்ட அடிச்சாலும் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். கைதட்டும். உறுதியாய் பற்றி கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொள்வோ உண்மையை நம்பி உள்ளோ,
சமாதானம், பூரண சமாதானம் ஐயா பூமிதனில் தருபவரே, இந்த பூமிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல தரிசனம் உள்ளவன் தரிசனம் இல்லாதவன் யாருங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னை மறைவா ஆண்டவர் ஒன்றை பேசுறாரு, நடக்க போற காரியத்தை சொல்றாரு, இப்படி எல்லாம் எந்திக்க போதுங்கிறாரு. ஆனா அதை செய்யாதவங்க எல்லாம் பிரபலியமாயி பறந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்றாங்க, அட்ரஸே இல்லாம இருக்காங்க. பேர் ப்ராப்ளமே வெளியே வராம இருக்கு. சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்றாரு, பில்டிங் மேல வரும்போது தான்பா அது தெரியும். ஜன்னலு, அதுக்கூட மாடி, அதுக்கு மேல மாடி, அது எழும்பும் போதுதான் தெரியும். ஆனா பவுண்டேஷன் தெரியாது. அவன் 5 மாடி கட்டணும்னா அவன் பவுண்டேஷன் ஆழமா போடும் பொழுது யாரும் வெளியே வந்து பவுண்டேஷனை பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் உன்னை மறைவா வச்சு உனக்கு பவுண்டேஷன் போடுறேன். கைத்தட்டும். பவுண்டேஷன். ஹல்லேலூயா. வேற ஆழமா விடுறாராம். மேட்டாப்லனா புடிங்கிட்டு போயிரும். கொஞ்ச காலம் குதிப்பான். ஹல்லேலூயா. மேல இருந்து குதிச்சிருவான், கீழ இருந்து குதிச்சிருவான். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை, வியாதியில புஷ்வான மாதிரி போயிருவான். ஆனா மோசே மாதிரி 40, யோசேப்ப மாதிரி 13, யாக்கோப்ப மாதிரி 21, ஆபிரகாம் மாதிரி 25, அப்படியே பவுண்டேஷன் உள்ள போயிட்டுன்னு வச்சுக்கிறீங்களா, அந்த வேர் ஸ்ட்ராங் ஆயிரு. கற்றுக்கொள்ளுவான். அந்த வனாந்திர பாதையில இப்படிதானே ஆண்டவர் செஞ்சாரு, இப்படிதானே செஞ்சாரு, இப்படிதானே. அந்த வனாந்திரத்தை ஏன் பவுண்டேஷன் ஆழமா போட சொல்றாருன்னா, அந்த பவுண்டேஷன்ல தான் ஆண்டவர் ஒன்ன மாத்துறாரு. கைதட்டும். ஒன்ன மாத்துறாரு. இல்லைன்னா தலகுப்புற நீங்க பெயர்வீங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தரிசனம் உள்ள மனிதனை இந்த வனாந்தரத்துக்குள்ளதான் உனக்கு பயிற்சியே கொடுக்கிறார். மோசே பாத்தீங்கன்னா, தன்னுடைய எபிரேயன் தன்னுடைய சகோதரன் ஒருவனை எகிப்தியன் நினைச்சான், அடிக்கிறத பாக்குறான். நம்ம சகோதரனை அடிக்கானா அப்படின்னு போய் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மோசே எகிப்தியன என்ன செஞ்சான்? கொலை பண்ணி குழிய தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். எழுப்புதல் வீரர் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஐயா, ஒரு எழுப்புதல் வீரர் எப்படி எடுத்து வாசிங்க. யாத்ராம 2:11-12. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து, அப்படி சுத்தி பார்த்தா அங்கும் இங்கும் பார்த்து, ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மண்ணுக்குள்ள நினைச்சிட்டானா? புதைத்து போட்டான். எழுப்புதல் வீரர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. எழுப்புதல் வீரர் எப்படி இருந்திருக்கிறாரு? இப்படி ஆளை கொண்டு லட்ச லட்ச ஜனங்களை நடத்தணும், ஒரு கடலை பிளக்கணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் கொடுத்த பயிற்சி. ஒரு சாதாரண அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அடிக்காதப்பா புடிச்சு விடலாம்ல, காப்பாத்தி இருக்கலாம்ல. ஏன் சகோதரன் எப்படிடா நீ அடிக்கலாம்? சுத்தி பார்த்தா ஆள் இல்ல, போட்டு தள்ளிட்டான். கொன்னுட்டு நினைச்சிட்டான், புதைச்சு வச்சுட்டு போயிட்டான். இதே மோசே ஆண்டவர் முச்செடியில் அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறாரு. பார்வோனுக்கு தேவன் யார் என்பதை பார்வோனுக்கு முன்பாக நிரூபிக்கணும். மந்திரவாதிகளுக்கு எல்லாம் தேவன் யார் என்பதை நிரூபிக்கணுங்கிறதா மோசேக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. யார கொலை பண்ணிட்டு புதைச்சிட்டு போனாலு அவ்வளவு கோபக்காரன், அவ்வளவு ஆத்திரமுடையவன், ஒரு சொல் பொறுக்க முடியாதவன் கொலையை பண்ணி
ஒருத்தருக்கும் தெரியாம புதைச்சு வைக்கக்கூடிய சுவாபமுடையவன எழுப்புதல் வீரரா, தரிசனம் உள்ள மனிதனா கர்த்தர் மாற்றுறதுக்கு தான் அந்த நீண்ட பயணத்தை எடுத்தார். கை தட்டுவோமா? நீண்ட பயணத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. கடைசில மோசே எப்படி மாத்தினார் தெரியுமா? அதே யாத்திராகமம் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 32, யாத்திராகமம் 32, 31, 32 வாசிங்க. ஓ ஜீசஸ். யாத்திராகமம் 32. அப்படியே மோசே அப்ப மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ, இந்த ஜனங்கள் விக்கிர ஆராதனை பண்றாங்க பாருங்க. பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி நல்ல மண்ணை எடுத்து பொன்னினால் உண்டாக்குறத பார்த்த உடனே மோசேக்கு கோபம் வந்துட்டு, மகாபெரிய பாவம் ஐயோ செய்திருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவங்கள் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்ன செஞ்சிரும்? மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளுவீராக. மன்னித்தருளும். மன்னித்தருளும். இல்லாவிட்டால் என்ன சொல்லி முடிச்சிருங்க? நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பேரை கிறுக்குன்னா என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போகக்கூடிய ஸ்டேஜ். அப்ப பாருங்க, அங்க பாருங்க, ஒரு லேசா சண்டைக்கு புடிச்சு விட்டுருக்கலாம், அதுக்கே அடிச்சு நொறுக்கி புதைச்சு வச்சுட்டு வந்துட்டான். இங்க பாருங்க, எப்பா என் பிள்ளைகள் விக்கிர ஆராதனை செய்யறாங்க, தண்டிச்சிடாதீங்கப்பா, இந்த பிள்ளைகளை தண்டிச்சிடாதீங்கப்பா. அதுக்கு பதிலா என்ன வேணா தண்டிங்க, நான் வேணா சாகுறேன், என்ன வேணா என்ன கொன்றுங்க, என்ன வேணா அட்ரஸ் எல்லாம் ஆக்கிருங்க, உங்க புஸ்தகத்துல என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க, அந்த பிள்ளைகளுக்கு வந்துடாதீங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு எது நடக்க கூடாதுப்பா. இதுதாங்க தரிசனம் உள்ள மனிதன். கை தட்டுவோம். தரிசனம் உள்ள மனிதன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய தரிசனம் பெற்ற மனிதனுக்கு நிறைய கோளாறுகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வனாந்தரத்துல நீண்ட பயணத்தை எடுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ எந்த சுவாபமுடையவனா இருந்தியோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாய் கர்த்தருடைய நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நிலைநிறுத்த போகிறார். நீ எதுல வீக்கா இருந்தியோ அதையே ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்த போறாரு. ஏன் அந்த இடத்துல விக்கிரத்தை கும்பிட்டு இருக்க, உன்னை அடிச்சு கோவம் வந்திருக்குமே, அழுகுறான் பாருங்க. எப்படி அழுகுறான்? என்ன கொன்றுங்க, என் பேரை அழிச்சு போட்டுருங்க, நான் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு தண்டனை நினைச்ச கூடாது, அடுத்தவனுக்கு தண்டனை வரக்கூடாதியா, அடுத்தவனை நான் காயப்படுத்த கூடாதியா, தண்டிச்சிடாதீங்க அப்பா, என்ன தண்டிங்க. அவன் தான் தரிசனம் உள்ள மனிதன். கை தட்டுவோம். அவன் தான் தரிசனம் உள்ள மனிதன். அவன் தான் தேவன் பயன்படும் மனிதன். கை தட்டுவோம். தேவன் பயன்படும் மனிதன். ஏன் முடிவிலே விளங்குது? அந்த லாங் பயணத்தை ஏன் எடுக்காரு? ஏன் அஸ்திவாரத்தை ஆழமா போட சொல்றாரு? நீ வெளிய பிரபலமா வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிறைய மாற்ற வேண்டி இருக்குப்பா. பொறுமைசாலியா, சகிப்பு தன்மையா, எதையும் தாங்கும் இருதயமா உன்னை நான் மாற்ற விரும்புறேன். சில பேர் வாழ்கிற வாழ்க்கை, நீங்க நடந்து போற பயணம், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள், இதெல்லாம் இங்கிட்டு கூடிய பிரச்சனை வரும், இங்கிட்டு கூடிய பிரச்சனை வரும், இங்கிட்டு கூடிய பிரச்சனை வரும். இதெல்லாம் உன்னை பேஸ் பண்ண வைக்கிறாரு தெரியுமா? உனக்கு ஊழியத்தின் பயிற்சியே உங்களுக்கு குடும்பம் தாங்க. கை தட்டும். குடும்பத்துலதான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தரிசனம் உள்ள மனிதன் உனக்கு வீட்டுக்குள்ள அங்க இங்கிட்டு ஒரு ஆள் எழும்புவாங்க, இங்கிட்டு ஒரு ஆள் எழும்புவாங்க, இங்க அப்பா எழும்புவாரு, இங்க அம்மா எழும்பும், இங்க கூட பிறந்தவங்க எழும்புவாங்க. எல்லாம் இதை எப்படி நீ பேஸ் பண்ற? அல்ல மோசே மாதிரி ஒருத்தரும் பார்க்கல. இங்கிட்டு சாஞ்சா இங்கிட்டு சாஞ்சிரும், அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சிரும், இங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சிரும். அப்படி அல்ல. மோசே அப்படிதான் முதல்ல இருந்தான். சுத்தி பார்க்கலாம், ஒருத்தன் இல்ல, சொல்லி முடிச்சிரு. ஆனா வனாந்தரத்துல கொண்டு வரும்போது அவன் மாறுறான். எது உண்மை, எது பொய், எது டூப்பு. ஐயா, விக்கிரத்தை கும்பிட கூடாது, இவங்களுக்கு மண்ணி அங்க தேவன்ட்ட கதறான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களே சுயநலமா இருப்பாங்க. ஐயா, முதல்ல உனக்கு ட்ரைனிங்கே உன் குடும்பத்துக்குள்ளதான். ஒரு தரிசனம் உனக்கு நிறைவேறும் பொழுது நீ என் குடும்பத்துக்குள்ள நீ எப்படி
நீ அதை எப்படி பேஸ் பண்ற, எப்படி அதை கட்டி வைக்கிற, எப்படி அதை கட்டப்பட வைக்கிற, எப்படி சமாதானத்துக்குள்ள கொண்டு போற, எப்படி நீ ஐக்கியத்துல கொண்டு போற. அல்லேலூயா. முதல்ல நீ மோசே மாதிரி இருந்திருக்கலாம், சுத்தி பார்த்துட்டு அந்தந்த இடத்த கடவாறு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அப்படியே கடைசி வரை வாழணும்னு நினைக்காத, வாழணும்னு நினைக்காத. மோசே போல கதறு, ஆண்டவரே இவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு, இதை மாத்துங்க, இவனுக்கு எந்த பிரச்சனை இருக்கு, அதை மாத்துங்க. அதுக்காக என்னன்னாலும் பரவாயில்ல, அவங்க மற்றவங்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களுடைய மனித இதயத்தை நான் காயப்படுத்த கூடாது. அதுக்குதான் மோசேக்கு ஆண்டவர் நினைச்சாரு, நான் அந்த இடத்துல அவன் அப்படி இருக்கான், இந்த இடத்துல என் பேரையே புஸ்தகத்துல எடுத்துருங்கப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் கொன்றுங்க, எனக்கு வேணா தண்டனை கொடுங்க, அந்த ஜனங்களுக்கு தண்டிக்க கூடாதியா, அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதியா. அப்ப அந்த லாங் பயணம் எடுக்க போய் தானே அவன் மாறுறான். எல்லாம் பக்கத்துல உங்களுக்கு லாங் பயணம் எது தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியாமலே ஒன்ன மாத்திக்கிட்டே இருக்கிறார். கை தட்டும். ஒன்ன மாத்திக்கிட்டே இருக்கிறார். கை தட்டும். ஹல்லேலூயா. இப்போ வனாந்தரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க போவான்? ஆண்டவரே இவன் இந்த பிரச்சனை பண்றான், ஆண்டவரே இந்த பிரச்சனை பண்றான். உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, இது இப்படிதான்பா நடக்கும், இது இப்படி பெயரும்பா, இது கண்டுக்கிறாத, இது இப்படி பெயரும்பா. இப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 ஆண்டவருடைய குரலை கேட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துருவான். அப்ப பிரச்சனை வனாந்தரத்துல லாங் பயணம் இருக்க போய் தானே தேவனோடு பேசுவதும், தேவன் இவன்கிட்ட பேசுவதும், இவன் தேவன்கிட்ட பிரச்சனையை கொண்டு போறதும், தேவன் எப்படி பிரச்சனை தீர்க்க போறதும், இந்த ட்ரைனிங் எல்லாம் எங்க எடுக்கிறான்னா இந்த வனாந்தர லாங் பயணத்துல தான். கை தட்டுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவத்துல பொம்மையா இருப்பான். எப்படி இருப்பான்? பொம்மையா இருப்பான். அவன் தரிசனம் உள்ள மனிதன் கிடையாது. அதை நீங்க பெருக்கல் போட்டுருங்க. தரிசனம் உள்ள மனிதன் நாளுக்கு நாள் அவனை மாத்துறது மாத்திரம் இல்ல, தேவன் அந்த பிரச்சனையை கொண்டு போய்கிட்டே இருப்பான். தேவன் அவன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. தேவனுடைய குரலை கேட்டு பழகுற மனிதனாய் மாறி விடுவான். கை கட்டுவான். மாறி விடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன, நம்மள வெளியே தெரியணும், நம்மள வெளியே தெரியணும், நம்ம ரொம்ப திறமைசாலி, நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு. ஐயா, பில்டிங் அஸ்திவாரத்தை சரியா போடாம மேல அப்படி கீழே வந்து ஷோவா போட்டுட்டு மேல ஷோ காட்டிடலாம், மேல ஷோ காட்டிடலாம், டிசைன் டிசைனா போட்டு ஷோ காட்டிடலாம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு பிரகாசிக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு பிரகாசிக்கும். அங்க கீழே அடியில மேல ஒரு நாள் கெட்ட வண்டி வரும் பார்த்தீங்களா, அடியில பொத்துட்டு போகும்போது அப்போ சாஞ்சிரும், கூண்டோட சாஞ்சிரும். அப்ப வெளியே வந்து உலகத்துக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னவெல்லாம் ஒரு 5-7 வருஷம் கழிச்சு என்னையா கட்டுனா அப்படியே சாஞ்சிட்டேயா. இதே லேட்டானாலும் பரவாயில்ல, அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு இறுக்கி ரொம்ப நெடுநாள் பயணமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு மேல மேல கட்டுனா அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா இருக்காதா? அதத்தான் கர்த்தர் செய்யறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, நம்மளை வெளியே தெரியணும், நம்மளை பார்க்கணும், நம்மளை வெற்றிக்கணும், உலகம் பார்க்கணுங்கிற கவர்ச்சியில அலைகிறாங்களே தவிர என் தேவன் கவர்ச்சியை பார்க்கல, உன் இருதயத்தில் இருக்கிற உண்மையை பார்க்கிறார். கை தட்டுவோம். இருதயத்தில் இருக்கிற உண்மையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் பவுண்டேஷன். அந்த பவுண்டேஷன் வெளியே தெரியாது, குழிக்குள்ள இருக்கு. வெளியே இருக்கிறது ரோட்ல போற வரவெல்லாம் பார்ப்பான், ஜன்னல பார்ப்பான், கிச்சன் பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான், பவுண்டேஷன் தெரியாது. ஆனா என் அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, ஐயா வெளியே பார்க்கறதெல்லாம் உலகம், நான் பார்க்கறதெல்லாம் உன் இருதயத்துக்குள்ள நீ எனக்காக ஓடுற பத்தியா, அந்த உண்மையை தான் பார்க்கிறேன். கை தட்டும். உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் இந்த தரிசனம் உள்ளது பயணம் லாங் பயணம் எடுக்கக்கூடிய ஒரு காரணம் எதுக்குன்னா, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துற என்ன தெரியுமா, டக்குன்னு நடக்காம ஏன் லாங் பயணத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, பிறர் மேல ஒரு கரிசனம் உள்ள மனிதனா மாறுறான். அவன் விக்கிரத்தை கும்பிட்டான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுப்பிச்சிட்டு போறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லதான் முடியும். கேட்கலன்னு என்ன செய்ய முடியும்?
ஆனது சாவட்டும். முன்னாடி நம்ம அப்படித்தான் இருப்போம். சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா வர மாட்டாங்க, கூட்டம் வைக்கன்னா வைக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். கேட்கல என்ன செய்யும்? பட்டாதான் திருந்தும். ஆனா தரிசனம் உள்ள மனிதன் அப்படி சொல்ல மாட்டான். ஐயா அவங்களை தண்டிச்சிடாதீங்க, ஐயா என்ன தண்டிச்சிடாதீங்க, அதுக்கு மேல என்ன கிறுக்கி போடுங்க. இப்ப அந்த குணம் உனக்குள்ள வருதா இல்லைங்கிறத கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டுனா நீ தரிசனம் உள்ள மனிதன். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போற. நீ இந்த உலகத்துல சாதிக்கிற மனிதன். அல்லேலூயா. மோசே அதானே செஞ்சான். அடிச்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, என்ன கிறுக்கி போடுங்க, என் பேரை எடுத்து போட்டுருங்க, நான் அழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, அவன் அழியக்கூடாது. அப்ப என்னன்னா தரிசனம் உள்ளவனுக்கு பிறருடைய பாரம் தன்னுடைய பாரமா இருக்கும். என்ற நிறைய கேட்பாங்க, பாஸ்டருக்கு தேவையில்லாம ரொம்ப ரிஸ்க் எடுக்காங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறது, அந்த அவங்களுக்கு வேலையில பிரச்சனை. பழையகாயில ஒரு ட்ரிப் சயசன் சாருக்கு ஊர்ல பிரச்சனை. அவர் சபைக்கு போறாரு, அதனால அவருக்கு ஹெச்எம் போஸ்ட் கொடுக்க கூடாது, ஹெச்எம் போஸ்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. சாரு பயந்து போய் வீட்டுல இருக்காங்க. ஊரே அன்னைக்கு ஊர் கூட்டம் போடுறாங்களாம். என்ன சொல்றாங்க, அன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் இயேசுவின் நாமத்தில். அவரே வீட்டுல உட்கார்ந்துட்டாரு. சரி கடவுள் தந்தா தாராரு, ஆண்டோடைய சித்தம் தான் கிடைக்கும். நான் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த போஸ்ட்ல இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல இருந்து தான் ஜெபம் பண்றேன். அந்த ஊர்க்கூட்டம் போட்டு சார தூக்கணும்னு நினைக்காங்க. அந்த ஊர்க்கூட்டமே இயேசுவின் நாமத்தில் நடக்க கூடாது. மிகாவேல் தூதனே 1000-16 தூதர்களே புறப்பட்டு போங்க கட்டளை கொடுத்து அந்நிய பாஷையில பேசி. என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு காலையில பெஞ்ச மழை தான். அன்னைக்கு ஊர்க்கூட்டம் கிடையாது, நார் கூட்டம் கிடையாது. ஒரு கூட்டம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அடமலையை பெய்ய வச்சு இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. என்ன ஆச்சு? அவங்க தான் ஹெட் மாஸ்டரா வந்தாங்க. அல்லேலூயா. அவருக்கு தரிசனம் இருக்கோ இல்லையோ, நான் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி அந்த ஹெட் மாஸ்டர் போஸ்ட்ல அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த டேபிள்ல உட்காந்து இது பண்ணி மேல இது பண்ற மாதிரி அப்படியே கற்பனை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் பழைய கால பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா தரிசனம் உள்ள மனிதன் என்ன தெரியுமா? விட மாட்டான். அது போயிடக்கூடாது, அவங்களுக்கு லாஸ் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும். ஒரு தேவ மனுஷன் போனா அங்க ஒரு அற்புதம் நடந்துராதா? அவங்களுடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையை தலைமையில போட்டுருவான். மோசே அப்படிதான் பண்ணா. ஐயா அவங்களுக்கு போல என்ன தண்டிங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இந்த உட்கார்ந்து இருக்காருல யோசேப்பு பிரதர், பழையகால் ஊர்ல தான் பஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரவுடி வந்து நினைச்சிட்டான், கத்தியை தூக்கிட்டு இடுப்புல வச்சுட்டான். இடுப்புல வச்சுட்டு பஸ்ஸை வீட்டுக்குள்ள விடுறா. கடைசியில எங்க கொண்டு போயிட்டான்? பழையகால் ரூட்ல வந்த பஸ்ஸ புல்லாவளி ஊருக்குள்ளே போய் பஸ்ஸ தங்கம் பஸ்ஸ எங்க கொண்டு போயிட்டான்? வீட்டுக்கே கொண்டு போயிட்டான். நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா? இடுப்புல கத்தியை வச்சுட்டு பஸ்ஸ வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இவர் கத்தியை பார்த்த உடனே மிரண்டு, ஐயா இனி இந்த வேலையே எனக்கு வேண்டாம், இந்த வேலையே எனக்கு வேண்டாம், என்ன விட்டுருங்க. விட்டுட்டு எழுப்புதல் பேருக்கு வருவாப்புல ஜெபம் பண்ணுவாப்புல. நான் சொல்ல, நீ வேலைக்கு போங்க, அதெல்லாம் ஒரு வேலைன்னா பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம ஆண்டவர் பெரியவருங்க, எனக்குள்ள இருக்கிற பெரியவன் சொல்லிட்டு போயிட்டு எனக்கு வேண்டாம். அவன் கத்திய இங்க வச்சுட்டான், இங்க வச்சுட்டான், இங்க வச்சுட்டான். அப்படி 1 மாசமோ 2 மாசமோ வேலைக்கே போகாம கடைசி என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? அந்த வேலைக்கு தான் நீங்க போகணுமா, நீங்க போங்கன்ட்டு அவர்கிட்ட கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து சாயந்தரம் பஸ்ல நான் தான் உட்கார்ந்துருந்தேன். நான் வாரேன், தேவ மனுஷன் வாரேன், எந்த ரவுடி வாரான்னு பாப்போம். 2 ரவுண்டோ 3 ரவுண்டோ பஸ்ல நான் உட்கார்ந்து இருந்தேன். நீங்க வாங்க, கர்த்தர் சொல்றாரு, தூதனை அனுப்புன்னு சொல்றாரு. அவர் சொன்னா அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்றதுதான் பார்சல் வேலை, ட்ரிப் அடிக்கிறதா வேலை. ஆனா அடிக்க வச்சார். அவன் தான் தரிசனம் உள்ளவன். கை தட்டும், தரிசனம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசில அந்த மனிதன் அந்த பூமியிலே இல்லைங்க, பூமியிலே இல்ல. கத்தி வச்ச மனுஷன் பூமியிலே இல்ல. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வண்டியில ஓடினார். டேவிட் பிரதருடைய மனைவி ஃபர்ஸ்ட் பேர்காலத்துல அமெரிக்கா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் வந்து தண்ணி இல்ல, உடனே குழந்தை எடுக்கணும் அப்படின்ட்டு
ஆனா விசுவாசத்துல அவங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அது ஃபெயிலியர் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு பெருமைக்கான சொல்லல. ஆஸ்பத்திரி இரவுல நான் என்னுடைய உடன் ஊழியர்கள் எல்லாரும் அந்த பிளேட்பாரத்துல ஆஸ்பத்திரியில அந்த கேட்டுக்கு வெளியே தான் நைட்டு படுத்து கிடந்தோம். விடிய விடிய படுத்து கிடந்தோம். ஏன்னா அவர் ஒரு தரிசனம் உள்ள மனிதன். அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம தரிசனம் வீக் ஆயிரும். அப்படி கிடக்கணும் அவசியமே இல்ல. வாரன்னா நான் வீட்டுல போய் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், போக முடியும். ஒரு தரிசனம் உள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான்னா மோசே போல அவங்களுடைய கஷ்டம் நம்முடைய கஷ்டம் நடந்துடக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, 2 பிள்ளைக்கும் பேரை வெளிப்படுத்தினாரு. என்னையா 2 மிஸ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதே 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கை தட்டுமா? ஹல்லேலூயா. அதை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல. இது எதுக்காக போதிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா. சில நிச்சயம்லாம் ஏற்பட்டு போகும்போது சில நேரங்கள்ல கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க போங்க பாரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு பாஸ்டர் கூட வந்தா தேவனே கூட வராரு. என் ஊழியக்காரர் எங்க இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். அப்ப நானும் என்ன சொன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். எதுக்கு நம்ம அப்படி போனோம், அவங்க ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிவிட்டா போதாதா? ஆனா அந்த விஷன் உள்ள மனிதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த காரியத்துல நம்ம நின்னு அதை செஞ்சு அது ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது. அந்த தரிசனத்துல அவங்களும் இணைக்கப்படணும். ஏதாவது ஒரு பக்கம் வீக் ஆயிட்டுன்னா எல்லாம் வீக். அந்த ஒரு மோசேக்கு அந்த பாரம், தண்டிச்சிடாதீங்க தண்டிச்சிடாதீங்க, அதுக்கு மேல நான் தண்டனை வாங்கிக்கிறேன், என்ன கிறுக்கி போடுங்க. இந்த ஃபீலிங்ஸ் யாருக்கு வருதோ அவன் தேவனால் பயன்படும் மனிதன். கைத்தட்டும். தேவனால் பயன்படும் மனிதன் அவன் தான் தேவ தரிசனம் உள்ள மனிதன். எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு அப்படி போறீங்க இப்படி போறீங்க, அவங்க தான் சபை விட்டு போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் மாதிரி, நமக்கு ஒரு தாய் மாதிரி. இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, நாளைக்கு தரிசனம் நிறைவேறுனா அதுல அவங்க ஒரு ஆளா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தேவனுக்காக அப்படி என்னன்னா அது நம்ம மறுத்தாலுமே ஆவியானவரே நம்மளை இழுத்து கொண்டு போயிடுவார். மோசேக்கு ஒரு தரிசனம் உள்ள மனிதனை அப்படித்தான் கதறுகிறான். அப்படிப்பட்ட ஃபீலிங் உனக்கு இருக்குன்னா தரிசனம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கை தட்டும். இருக்கு. இப்போ ஒலிவ எண்ணெய் எடுக்காங்க வச்சுக்கிறேங்க, நல்லா கவனிங்க. ஒலிவ எண்ணெய், இந்த ஒலிவ எண்ணெய் எப்படி எடுக்காங்க? அந்த பழத்தை என்னச்சுவாங்க, அந்த பழத்தை என்னச்சுவாங்க, நசுக்குறாங்களா? நசுக்கி புளிஞ்சி அதை சாறு எடுக்கும் போதுதான் என்ன வருது. அது என்னதான் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கு, அழக கொடுக்கு, எல்லாம் கொடுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? நசுக்கப்படுகிறது, பிழியப்படுகிறது. அதே மாதிரிதான் ஆண்டவர் உனக்கு நீண்ட கால பயணம் எது கொடுக்காது தெரியுமா? எல்லாருடைய பாரத்தையும் தன்னுடைய பாரமா எடுத்து அப்படி வர்ற மனிதனை நம்பிதான் நீ பிறருக்கு ஆசீர்வாதமா நீ ஒளிவ எண்ணெயா மாற முடியும். கை தொட்டும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ஒண்ணு எல்லா வகையிலும் புளிஞ்சு எடுப்பாரு. செல்பா வாழாத, நான் தான் நல்லா இருக்கணும், எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, எவன் எங்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் தான். கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனால் பயன்படுத்தப்படணுமா, யாத்திரின் குல்மால மாதிரி நீ உருவாக்கப்படணுமா, நீ பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா எடு. நீங்க தான் கேத்ரின் குல்மால். கை தட்டுவோம். நீங்க தான் ஒரு பெண்ணிகிம், நீங்க தான் ஓரல் ராபர்ட், நீங்க தான் உலகத்தை அசைக்கிற தேவ மனிதர்களாய் மாறுவீர்கள். அந்த ட்ரைனிங் எல்லாம் மோசேக்கு வனாந்தரத்துல தான் கொடுத்தார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். தாவீது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, நம்முடைய அடியானுடைய தகப்பனுடைய ஆடுகளை நம்ம மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு. ஒரு விசை ஒரு சிங்கமும்
ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அதை நான் என்ன செஞ்சேன்? அதை நான் தொடர்ந்து போய் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். சரிங்களா? ஆண்டவர் எதுக்கு சிங்கத்தை சோதனை அனுமதிக்கிறாரு? சில கேட்பாங்க, எனக்கு வீட்டுல பிரச்சனை வந்துட்டு, வீட்டை கட்டின வீட்டுல குடியிருக்க முடியல, அது பண்ண இந்த பிரச்சனை வந்துட்டு, இந்த பிரச்சனை வந்துட்டு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த பிரச்சனையை அனுமதிச்சதே நான் தான். நீ சிங்கத்தை பேஸ் பண்ணணும். இதை ஜெயிச்சு வருவில்ல, அடுத்த உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஒரு கரடி கூட வரலாம், அதை நீ பேஸ் பண்ணணும். அந்த ட்ரைனிங்லாம் நான் தான் உனக்கு கொடுக்கிறேன். அப்படி வருது வச்சுக்கிறீங்களா, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. நமக்குள்ள ஒரு தரிசனம். ஏன் சிங்கத்தை ஒரு ட்ரைனிங் கொடுக்காரு, கரடியை அனுப்பி ஒரு ட்ரைனிங் கொடுக்காரு? இந்த ரெண்டையும் ஜெயிச்சுட்டா வச்சுக்கிறீங்களா, அடுத்தது தேசத்துக்கே விரோதமா ஒருத்தன் வாரான். யாரு? கோலியாத். கோலியாத், பெலிஸ்தர் வாரான். இந்த ரெண்டுல ட்ரைனிங் எடுத்தனால பெரிய காரியத்துக்கு என்ன தூக்குனா? கவுட்டை எடுத்தான், கல்ல எடுத்தான், ஒரு சொல்லட்டுனா நெத்திய கலத்துனா வேரோட சாச்சிட்டான். அல்லேலூயா. ஐயா, உன் வீட்டுல பிரச்சனை, உனக்கு உன் கணவனால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பெற்றோரால பிரச்சனை, சொந்த பந்தங்களை திடீர்னு நீ வேலை பார்க்கிற இடத்துல ஒரு கரடி வருது, ஐயா வீட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வருது. இப்படி வருதுன்னா நீ உன்னை கீழே தள்ளுறதுக்கு இல்ல, உன்னை பயிற்சி கொடுத்து நீ எப்படி இதை பேஸ் பண்ற, எப்படி ஜெயிக்கிற, இதை ஜெயிச்சு வார, இதை ஜெயிச்சு வந்துட்டேன்னா ஒரு கோலியாத்த பெரிய லெவலுக்கு ஒரு அற்புதத்துக்கு ஒரு கோலியாத்து வருவான், பெலிஸ்தர் வருவான், அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணா எங்க போய் உட்கார்ந்துட்டான்? சிங்காசனத்தில். இஸ்ரவேலுக்கே ராஜா. கை தட்டுவோம், இஸ்ரவேலுக்கே ராஜா. அப்ப ஆண்டவர் தரிசனம் உள்ள மனிதனுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும். வேலையில பிரச்சனை வரும், வேலையே காலியாற மாதிரி இருக்கும். காலி பண்ண முடியாதுங்க. உன்னை காலி பண்ணா தேவனை காலி பண்ணது. உனக்குள்ள தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய பிளான் இருக்கும் பொழுது நீ எங்க போனாலும் கரடி வரும், சிங்கம் வரும், ஒண்ணுமே ஒண்ணு பண்ண முடியாது. கை தட்டும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. யோசேப்பு அவனுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? அவன் நினைச்சிருப்பான்ல, என்னப்பா நான் தரிசனத்தை கண்டது சகோதரர்கிட்ட சொன்னது தப்பா? இது நான் பெரிய தப்பு பண்ணா பரவாயில்ல, ஆண்டவர் காட்டுனதை சொன்ன. அதனாலதான் தரிசனம் காங்குறவங்க, சொப்பனம் காங்குறவங்க எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஆண்டவர் சொன்னாரா, இது என்னையா சொன்னாரு, அதுவே உங்களுக்கு பழி ஆயிரும். சொல்ல மறைக்கணும். யோசேப்பு மறைக்காம பாஸ்டர்ட்ட சொல்லுங்க, சொந்த பந்தத்தான் சொல்லி நீங்க தலை குனிஞ்சிடாதீங்க. தரிசனம் முடிவுல தான் விளங்கும். இப்போ உங்களையே குழப்பி பைத்தியமா ஆக்கிடுவாங்க. யோசேப்பு சொன்னனாலதான் மாட்டிக்கிட்டான். அவன் சொன்னான், அவனை குழியில போட்டாங்க, சிறையில போட்டாங்க. அவன் புலம்பி இருப்பான், எதுக்குடா நம்ம சொன்னோம், இப்படி நம்மளை கடைசியில 20 காசுக்கு வித்தே போட்டானுங்களே. கடைசியில வேலைக்காரனா போர்த்திபா வீட்டுக்குள்ள போன, அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அங்கேயும் அந்த பொம்பளையால பிரச்சனை வந்து அந்த பொம்பளை தேவையில்லாம ஏன் மேல பழிய போட்டு கடைசியில் அவன் தனிமையாக்கப்பட்டான். தாவீது ஏன் கோலியா அந்த சிங்கத்தின் கரடிக்கு அனுப்புனான்னா, ஐயோ சிங்கம் வந்துட்டு, சிங்கம் ஆண்டவர்ட்ட போய் முட்டுவான், ஐயோ கரடி வந்துட்டு ஆண்டவர்ட்ட போய் முட்டுவான். இந்த முட்டி முட்டி ஆண்டவருடைய குரலை கேட்டு பழகினாலதான் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஈஸியா கற்றுக்கொண்டான். அப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏன் அனுப்புறான்னா, அதை நீ தேவன்கிட்ட கொண்டு 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 போய் அதை தேவன் உனக்கு சொல்லி கொடுத்து அந்த பயிற்சியை எடுத்துட்டேன்னா பெரிய திட்டத்துக்கு உன்னை ஈஸியா உன்னை கொண்டு அற்புதம் செய்வார். கை தட்டும், ஈஸியா. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா தனிமையாக்கப்படுறாரு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சொந்தம் பந்தம் உன்னை நேசிச்சவங்க எல்லாம் உன்னை வெறுக்கிற அளவுக்கு தேவனே அனுமதிச்சிருவாரு. யோசேப்புக்கு யாரு வந்தா? கூட பிறந்தவங்க தான் வந்தாங்க. ஏன் தேவன் அதை அனுமதிக்கணும்? அவன் பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணலையே. ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் நீ தரிசனம் உள்ளவன்பா, நீ சொந்த பந்தத்தோடு கும்மாளம் அடிச்சுட்டு ஆட்டம் பாட்டம் ஜாலியா, அதுக்குன்னு நான் உன்னை அழைக்கல. அந்த குசில வாழாத, தரிசனம் உள்ளவன் அப்படிப்பட்டவன் கிடையாது.
அதுக்குதான் சிங்கம் வந்துச்சு, அதுக்குதான் கரடி வந்துச்சு. இத நீ அப்பனா என்கிட்ட முட்டிக்கிட்டே இருப்பில்ல, ஒரு பிரச்சனைக்கும் முட்டும் போதெல்லாம் நான் பேசுவேன்ல, அப்போ ஒரு அற்புதத்தை பாப்பில்ல, அப்ப என் மேல இன்னும் அன்பு கூடும்ல. இப்படியே நீ வளர்ந்து வளர்ந்துதான் பெரிய திட்டத்துக்கு உருவாக்குறதுக்கு தான் நான் அனுப்புனேன் தவிர, நீ ஒரே அரட்டை கும்பாலம் அடிச்சு ஜாலியா இருக்கிறதுக்கு அல்ல. சொல்லுங்க, தரிசனம் உள்ளவன் ஜாலியா இருப்பதுக்கு அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கை தட்டும். பெரிய காரியம் செய்ய போகிறார். அப்ப தேவனே சில நேரங்கள் உன்னை தனிமைப்படுத்துவார். புருஷன் புரிஞ்சுக்கிறலையே, மனைவி புரிஞ்சுக்கிறலையே, பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற முடிக்க, சொந்த பந்தம் புரிஞ்சுக்கிற முடிக்க, ஐயா தரிசனம் உள்ளவன புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. யோசேப்ப ஒருத்தரும் புரியல, ஒருத்தரும் புரியல. அவனை புரிஞ்சது தேவன் ஒருவர் தான். கை தட்டுவோம். தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. உன் உள்ளத்துல இருக்கிற ஆசை தேவனுக்காக சாதிக்க வேண்டும். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஹல்லேலூயா. நிறைய சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க, இவங்க நல்லா கொடுப்பாங்களோ வாங்குவாங்களோ. ஐயா, அவன் சொந்தத்திலையும் பந்தத்திலையும் மூழ்கி கிடக்கான். தரிசனத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றாங்களே, அவங்களை என்கரேஜ் பண்ணி தானே ஆகணும். அவன் வீட்டுக்குள்ள அடப்பட்டு அவன் சொந்த காரியத்துக்கு வாழலையே, அவன் தேவனுடைய திட்டத்துக்காக வாழ்றான, அவனை தட்டி தூக்கி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன, இப்படி தேவையில்லாத பாடுகள், தேவையில்லாத துன்பங்கள். ஆனா தரிசனம் உள்ளவன் என்ன சொல்லுமா, என்ன நீ வாழ்த்தினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்ன தூத்தினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஆண்டவர் எந்த போய்கிட்டே இருப்பேன், நான் போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன நடத்துறாருயா, என்ன நீ வாழ்த்தினாலும் சரி, என்ன ஊருக்குள்ள தூத்திக்கிட்டு இருந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கை தட்டும். கவலையே பட மாட்டேன். ஏன்னா தேவனுடைய தரிசனம் எனக்கு. ஹல்லேலூயா. முக்கியமான சப்ஜெக்ட், அதனால ஒரு 10 நிமிஷம் எடுங்க. அப்போ இப்ப அந்த பாடுகள் தனிமைப்படுத்தப்படுறீங்கல்ல, நீங்க தனிமைப்படுத்தப்படுறதுக்கும் கர்த்தர் ஒன்றை பேசிக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த லெக்கு, அந்த லெக்குக்கு இடையில ஒரு பாலம் இருக்கு. இடையில என்ன இருக்கு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு நான் ஒரு பாதையில இருக்கும்போது கர்த்தர் எனக்கு செய்ய போறத ஒரு இடத்தை காண்பிப்பார். அப்ப நான் இருக்கிறதுக்கும் கர்த்தர் காட்டுறதுக்கு நடுவுல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்தை நான் கடந்து போய் தான் ஆகணும். அதுதான் என்னது? கீழ்ப்படிதல். கை தட்டும். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். என்ன வந்தாலும் உன்னை காரி துப்புனாலும் கேர் பண்ணாத. உன்னை அழைச்சவர் உனக்கு தரிசனம் கொடுத்தாரு, உன்னை காப்பாத்துவாரு, போஷிப்பாரு. நீ அவரை தான் திருப்திப்படுத்தணும். அவன் என்ன வாழ்த்தணும், அவன் என்ன உயர்த்தணும், அது தேவையில்லை. அஸ்திவாரம் உள்ளதா இருக்கு. உன்னை மறைவா வச்சு செதுக்கி ஆண்டவர் பேசி உருவாக்கிட்டு இருப்பாரு. பில்டிங் வெளியே வரும்போதுதான் தெரியும். அதுவரை அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு. கை தட்டுவோம். அடங்கிரு. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆதியாகமம் 12:1, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. போ. ஆண்டவர் சொன்னாரு, நீ போப்பா, அங்க உனக்கு அங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒரு கட்டில் அடக்கு, மெத்த இருக்கு, அப்படியா சொன்னாரு? நான் சொல்றேன் போ. செத்தவனை உன்னை கொண்டு எழுப்புவோம் போன்னா போயிடணும். எப்படி எழுப்பீங்க, ஏது எழுப்பீங்க, என்னைக்கு எழுப்பீங்க, மார்ச் மாசமா ஏப்ரல் மாசமா, அது உனக்கு தேவையில்லை. நான் சொல்றேன்னா போய்கிட்டே இரு. ஆபிரகாம போன்னாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு கானான் தேசம் போன்ட்டாரு. அந்த பாலத்துக்குள்ளே இவன் போய் தான் ஆகணும். அந்த பாலம் தான் என்னது? கீழ்ப்படிதல். கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துட்டாரா, உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரா, ஐயா அதுக்கு உனக்கு திறமை இல்லாம இருக்கலாம், அதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அதை நீ கேர் பண்ணாத. கர்த்தர் சொல்லிட்டாரா, கர்த்தர் காட்டிட்டாரா, நீ இப்ப அதுக்கு தகுதியே இல்லாதவனா இருக்கலாம். அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பாலத்துல நீ நடந்துதான் ஆகணும். அந்த பாலம் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி வாழ்ற பத்தியா, அந்த கீழ்ப்படிதல். கை தட்டும். கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேரு அவர் எங்க செய்வார், அவர் எங்க செய்வார், அவர் சொல்லுவார்.
ஐயா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருந்தா செய்யறதுக்கு நாள் வருமா வராதா? சீக்கிரம் வரப்போகுது. கை தொட்டோம். ஹல்லேலூயா. நீங்க மரியாளுடைய சம்பவத்தை பாத்தீங்கன்னா, யோவான் 2 முதல் அற்புதம் இயேசு செஞ்சார் எங்க? கல்யாண வீட்டுல. யோவான் 2 அதிகாரத்துல கல்யாண வீட்டுல எல்லாருமே இந்த பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை பெற்றெடுத்த தாய் வந்து இயேசுவிடத்துல வராங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி இயேசுவிடத்துல வந்து, ஐயா திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இயேசுவின் தாய் அவரை நோக்கி உடனே அற்புதம் செய்யறதுக்கு இயேசுவிடத்துல வராங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலையினும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவை பெற்றெடுத்த தாய். அப்பா எல்லாம் நினைச்சிருப்பாங்க, அம்மாவே போயிட்டாங்க, மகன்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அற்புதம் உடனே நடந்துரும். ஆனா இயேசு அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? என் வேலை இன்னும் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அதுக்கு கீழே வாசிங்கன்னா, யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் முறைப்படி 6 கச்சாடிகள் என்ன அங்கே வைத்திருந்தது. அங்க ஆண்டவர் தண்ணீரை நிரப்புங்க, கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்கள். நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்களை நோக்கி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு அந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுவதற்கு ஜெபம் பண்ணவே இல்ல. தண்ணிக்குள்ள கையை விடல, தண்ணிக்குள்ள கையை விடல. ஐயா தண்ணி திராட்சை ரசமாய் மாறுவதாக என்று சொல்லவும் இல்ல. தானா அற்புதம் நடக்கு பாருங்க. ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு வந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். நல்லா பாருங்க, இயேசு ஜெபம் பண்ணல, தண்ணிக்குள்ள கைய வைக்கல, கட்டளை கொடுக்கல, எதுவுமே செய்யல. அந்த நெடுநாள் அம்மா சொன்னாலும் டக்குன்னு செய்யாம அவர் வெயிட் பண்ணாரு. அந்த வெயிட்டிங்க்கு என்ன நடந்துருமோ, அந்த வேலை வரும்போது ஜெபம் பண்ணாம தானா அற்புதம் நடக்கு. கை தட்டுவோம். தானா ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் உனக்கு தரிசனம் கொடுத்தா அதுக்கே கீழ்ப்படிஞ்சு அதுக்குன்னே வாழ்ந்துட்டே வச்சுக்கவ. உனக்கு பல திறமைகள் இல்லாம இருக்கலாம். ஆண்டு உன் திறமையை பார்த்து உன்னை ஊழியத்துக்கு அழைக்கல. ஐயா நான் சொன்னதை நம்பி வாழ்றியா? நான் செய்வேன் நம்பிட்டு அதுக்காக வாழ்றியா? அந்த வேலை வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பதான் செஞ்சாங்க. ஒரு ஜெபம் பண்ணல, கட்டளை கொடுக்கல, அவங்க நிரப்புனாங்க, மொண்டுட்டு போங்கன்னாங்க, மொண்டுட்டு போனாங்க, குடிச்சாங்க. ஐயா முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசியுள்ளதா இருந்தது. அற்புதம் நடந்துச்சா? பக்கத்து பாத்துங்க, அற்புதம் அற்புதம். இப்படிதாங்க கத்த செய்ய போறாரா? நான் சொன்ன வார்த்தை நம்பி வாழ்ந்துட்டு இல்ல. இப்ப பாரு, அந்த வேலை வரும்போது தானா கதவு திறக்க போதா? சொல்லுங்க, தானா கதவு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகுது. கை தட்டுவோம். திறக்கப்பட போகுது. அதுக்குன்னே வாழ்ந்துரு. அந்த கீழ்ப்படிதாங்க அந்த பாலம், அந்த பாலத்துல நடந்துரு. யோவான் லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுருவை கடலுக்கு மீன் பிடிக்க போக சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராம் முழுவதும் மீன் பிடிக்க போறான். ஒரு மீனுமே நிச்சயல அகப்படல. மீன் அம்படலன்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரத்துல வந்து வலைய அலசிக்கிட்டு கவலையோடு ஒண்ணு இல்லாம போயிட்டு, ஒண்ணு இல்லாம ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு இல்லாம போயிட்டேன்னு கவலையோடு இருக்கான். இயேசு போனார். அதே படகுக்குள்ள ஏறி உட்கார்ந்தாரு. படகை தள்ளுனாரு, ஆழத்துல கொண்டு போனாரு, வலைய போடுனாரு. இவன் என்ன சொல்லி இருக்கணும்? ஏசப்பா இந்த இடத்துலதான் நேத்து ஃபுல்லா ரவுண்ட் அடிச்ச, இந்த இடத்துல ராமுழுதும் பிரயாசப்பட்ட, இந்த இடத்துல மீன் கிடையாதியா, மீன் கிடையாதியா அப்படின்னு இயேசு இடத்துல சொல்லி இருக்கலாம்ல, சொல்லி இருக்கலாம்ல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வலை லோடு, படகு லோடு. ஆனா அற்புதம் நடக்கு பாருங்க. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்ந்துட்டான். பாத்தீங்களா? போயிட்டான். இல்ல இல்ல நான் நேத்துக்குள்ள ரவுண்ட் அடிச்சேன், ஒரு மீனும் படல. ஐயா நீ செத்தவனை எழுப்புவேன்னு சொல்லிட்டாரா?
அப்படியே பெயரு விசுவாசத்துல. அல்லேலூயா. எப்பையா, ஏதையா, வயசாயிட்டே ஐயா, என்ன ஆயிட்ட ஐயா, அவர் சொன்னாரா அதுக்குன்னே வாழ்ந்துரு. அவன் தான் தரிசனம் உள்ளவன். கை தட்டுவோம். அவன் தான் தரிசனம் உள்ளவன். சில நேரங்களில் விசுவாசம் எப்படி தெரியுமா குழப்புவான். நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நான் எத்தனை வருஷ காலமா எழுப்பு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் ரொம்ப அப்செட் ஆகி சோர்ந்து போயிருவேன். இதுக்குன்னே வாழ்க்கை ரொம்ப நம்ம செலவழிச்சிட்டோமே, நம்ம ஏமாந்துட்டோமோ. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, மோசே 40 வருஷ காலம் ஏமாறையா செஞ்சா 40 வருஷம் வேஸ்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுலதான் பாடத்தை கற்றுக்கொண்டான். அதே மாதிரி சில நேரங்கள் வேஸ்ட் மாதிரி தெரியும். எலியா முன்னாடி உள்ள ஆளுதான். எலியா முன்னாடி உள்ள ஆளா இருக்கலாம். எலிசா எப்ப வந்தாரு? லேட்டா தான் வந்தாரு. அவனுக்கு லேட்டா தான் அற்புதம் நடந்துச்சு. எலியா அற்புத அடையாள ஊழியங்களை செஞ்சாலும் லேட்டா வந்த எலிசா அந்த எலியாவை விட டபுள். கை தட்டுவோம். டபுள் சொல்லுங்க, டபுள். அல்லேலூயா. கர்த்தர் அடிக்கடி என்ன சொல்லுவா தெரியுமா? சோர்ந்து போவாத, இந்த பயிற்சியில நீ பின்வாங்க கூடாது. ஐயா, பல பேர் பல விதமா செய்யலாம். நீ எப்படி உன்னை கொண்டு நான் எப்படி செய்ய போறேன் தெரியுமா? அப்ப நடந்ததை விட இப்ப நடக்க போறது டிஃபரண்ட். சொல்லுங்க, டபுளாய், ட்ரிபிளாய், இயற்கைக்கு அப்பால் பட்ட விதமாய் கர்த்தர் செய்ய போகிறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர், எரேமியா, எசேயா, எசேக்கியேல், எலியா, எலிசா என்னென்ன அற்புதங்களும் செஞ்சாங்க. லாஸ்ட்ல வந்தவர் யாரு? இயேசு. இயேசு லேட்டா வந்தாரு. கொஞ்ச நாள் தான் செஞ்சாரு. 3 வருஷம் தான் செஞ்சாரு. எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான் செஞ்சாரு. இயேசு செய்த அற்புதங்களை புஸ்தகத்துல எழுதுனா உலகம் கொள்ளாதான். எல்லாம் பக்கத்துங்க. உனக்கு லேட்டா இருந்தாலும் வயசு போனாலும் உனக்கு இன்னும் கொஞ்சம் 3 வருஷத்துல இயேசு சாதிச்சது போல சில வருஷத்துல சாதிக்காதெல்லாம் சாதிக்க முடியும். சாதிக்க முடியும். அப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா 1 பேதுரு 5:6 எடுத்து வாசிங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி என் பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். இயேசு எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 33 வருஷத்துல அவர் செய்த அற்புதம். காலம் போகுதே, வயது போகுதே, நினைக்கிறியா? சோர்ந்து போறியா? ஐயா, வயதான காலத்துல என்ன ஓட முடியுமா? அவ தரிசனம் கொடுத்தவர் பொய்யா? சொன்னவர் பொய்யா? மோசே வயதான காலத்துல சாதிக்கலையா? எதுக்கு தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜா வாக்கலையா? சிங்கம் அவனை தடுக்க முடிஞ்சுச்சா? கரடி தடுக்க முடிஞ்சுச்சா? ஐயா, கோலியாத்தை அழிக்க முடிஞ்சுச்சா? ஐயா, தரிசனம் உள்ளவனே, உனக்கு ரோதமா எத்தனை கோலியாத்துகள் வரலாம், எத்தனை சிங்கங்கள் வரலாம், எத்தனை கரடி வரலாம், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஒண்ணுமே சத்தியம் இல்லாதவர்கள் எல்லாம் வெளியே பிரபலிக்கிறாங்க. என்ன வனாந்தரத்துல ஒளிச்சு வச்சு எனக்கு பயிற்சி கொடுக்கீங்களா? ஒரு வீட்டை கட்டும் போது பில்டிங் தான் வெளியே தெரியும், அஸ்திவாரம் தெரியாது, அது குழிக்குள்ளதான் போகும். அதே மாதிரி நீ வனாந்தரத்துல யாருக்குமே தெரியாது கர்த்தர் உன்கிட்ட பேசுற அனுபவம், கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய வட்டத்துக்கு உன்னை வளைக்கிறாரு ஆண்டவர். உனக்கு போட்ட வட்டம் பெரிய வட்டம். சிறிய வட்டம் போட்ட சிறிய சோதனை பயிற்சி வரும். ஆண்டவர் உனக்கு யாரும் செய்யாத ஒரு பெரிய வட்டம் போட்டுட்டாரு. நீ அந்த பெரிய பயிற்சி நீ எடுத்தே ஆகணும்.
ஒரு மரத்தின் வேர் ஆழமாய் போகும்போதுதான் அந்த மரத்தை யாரும் சாய்க்க முடியாது. அததான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் இப்ப உன்னை வேற குழிக்குள்ள ஆழமா கொண்டு போறேன். எந்த தீய சக்தி உன்னை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அடுத்தவங்களுடைய பாரம் உன்னுடைய பாரமா நீ எடுக்கணும். செல்பா வாழாத. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஐயா, உன்னால பல குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், உன்னால பல குடும்பங்கள் போஷிக்கப்படணும். ஐயோ ஆண்டவரே, ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்க உயிர் வாழணும். அவங்களுக்கு பிள்ளை இருக்குப்பா, அவங்க கஷ்டப்பட கூடாதுப்பா, அதுக்கு பதிலா என்ன எடு மோசே கதறினா. அவன்தான் தரிசனம் உள்ள மனிதன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட கூடாதுப்பா, உன்னால 4 குடும்பம் வாழணும், உன்னால 4 பேர் நல்லா இருக்கணும். அவன் தான் தரிசனம் உள்ளவன். உனக்காகவே நீ வாழாத. கிறிஸ்து இந்த பூமியில யாருக்காக வாழ்ந்தாரு? அதே கிறிஸ்துவின் ஆவிதான் உனக்குள்ள இருக்கு. அதே கிறிஸ்துவின் ஆவிதான் உனக்குள்ள இருக்கு. பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா எடு. அதுதான் பெரிய திட்டத்துக்கு போடுற அடித்தளம், அதுதான் அஸ்திவாரம், அதுதான் வேர். அந்த வேர் ஆழமா போயிட்டு அந்த மரத்தின் நிழலில் ஆயிரங்கள் தஞ்சமடையும். உன்னால கர்த்தர் ஆயிரங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில நேரங்களில் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துவார். உன் உறவினர்கள், உன் சொந்த பந்தம் உன்னுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை புரிந்து கொள்ளாமல் யோசேப்புக்கு கஷ்டத்தை கொடுத்தது போல உன்னுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை பரியாசம் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒரு பாடம். எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுத் தருகிறார். ஆனாலும் ஆண்டவர் அந்த சோதனை ஏன் அனுமதிக்கிறாரு? யோசேப்பு தனிமையாக்கப்பட்டார். தேவனோடு சஞ்சரிச்சார். நாள் வந்தது, சிறையில் இருந்தவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். யோசேப்பு அந்த நேரத்திலே சுகபோகமாய் வாழலாம், போத்திபா குடும்பத்திலே வாழலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த அரண்மனை அவன் ஏறி இருக்க முடியாது. அந்த அரண்மனை ஏறி இருக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை அல்ல, பஞ்சுமெத்த வாழ்க்கை அல்ல, நீ நினைச்சதை சாதிக்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் நடத்துற பாதையில வளைந்து கொடு. சிலர் நேரங்களில் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துவார். என்னோடு பேசு, என்னோடு உறவாடு, நான் பின்னாடி நடக்க போறத உனக்கு காட்ட போறேன். மோசேக்கு எழுதி கொடுத்தது போல நான் உனக்கு எழுதி கொடுக்கிறேன். அந்த பந்த வாசத்தை விட்டு வெளியே வா. அதுக்காக நீ பேசக்கூடாது என்று சொல்லல. சிலர் அதிலே மூழ்கி விடுகிறார்கள். அப்படி மூழ்கும் பொழுது நீ தரிசனம் உள்ளங்கிறதை மறந்து போகிறாய். யோசேப்பை கர்த்தர் தனிமைப்படுத்தினார். தாவீதை வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தினார். மோசேயை கர்த்தர் வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தினார். இன்றைக்கு தரிசனம் உள்ள மனிதன் யார் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். ஐயோ காலம் போகிறது, ஐயோ வயது போகிறது. ஆண்டவரே, அவர்களெல்லாம் மற்ற மனிதர்களை பார்த்து வாழாத, பிறர் ஊழியக்காரரை பார்த்து வாழாத. ஊழியக்காரங்களே உன்னை புண்படுத்தி இருக்கலாம். என்னையா ஜெபம் பண்ற, என்னையா சாப்பிடுற, என்னையா விசுவாச வாழ்க்கை வாழ்ற? ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற தரிசனம் தேவனுக்கு தான் தெரியும். உன்னை எந்த பாதையில நடத்துறாரோ அதுக்காக நீ கடைசி வரை வாழ்ந்துடு. ஊழியக்காரர் கூட உன்னை புண்படுத்தலாம். உனக்கு விசுவாசம் இல்லையா? நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த பாலத்துல நீ கடந்து வர வேண்டும். நீ இப்ப பாடுகளில் இருக்கிறாய், இப்ப நீ அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், இப்ப நீ தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக ஒரு லெக்கு வைத்திருக்கிறார். அந்த லெக்கை அடைவதற்கு அந்த நீ இருக்கிற இடத்திற்கும் கர்த்தர் சொன்ன இடத்திற்கும் நடுவே ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் கீழ்ப்படுதல். அந்த நாள் நிறைவேறும் வரை அவருக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துரு. உன்னை யாரு அவமானப்படுத்தினாலும், காரி துப்பினாலும் சரி, கேர் பண்ணாத. கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஓ ஷபலா ரகதரபா ரக்ஷகரபலரபா. உன்னுடைய பயணத்தை விடாமுயற்சியாய் பண்ணிக்கொண்டு இரு. விடாமுயற்சி விட்டுறாத. ஐயா காலம் போது நான் தரிசனத்தை விட்டுறையா? கர்த்தர் சொல்றார், விட்டுறாத.
நீ விடாம பிடிக்கியே, அதுதான் தரிசனம் உள்ள மனிதன். என் கர்த்தர் போய் சொல்ல மாட்டாரியா, அவர் சொன்னாரியா, நான் விட மாட்டேன், அது நிறைவேறும் வர நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். ட்ரை, விடா முயற்சியை நீ பண்ணிக்கிட்டே இரு. எப்படி காணா ஒரு கல்யாணத்துல இயேசு ஜெபம் பண்ணல, தண்ணிக்குள்ள கைய விடல, ஒரு கமாண்டிங் பண்ணல, தானா தண்ணீர் ரசமா மாறுதியா? அது எப்படி மாறுதா? முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின அதிக சுவையா இருந்ததா? நீ வெயிட்டிங்ல ரொம்ப இருந்துட்டியா? ரொம்ப காத்து இருந்துட்டியா? எப்படி நடக்க போகுது தெரியுமா? முந்தின திராட்சை இதுவரை நடக்காத ஒரு அற்புதம் கர்த்தர் நடப்பிக்க போகிறார், நடப்பிக்க போகிறார், கர்த்தர் நடப்பிக்க போகிறார். பேதுருவ மாறி நீ போன பாதையிலே கர்த்தர் திரும்ப போ சொல்றாரா? இதுலதான்பா போன, ஒரு மீன் அம்பிடல, இப்ப போடா, வலைய போடு. அவன் சொன்னா, உன்னுடைய வார்த்தையின்படியே வலைய போடு. ஆண்டவர் உன்கிட்ட பேசிட்டாரா? உன்னை எந்த தரிசனத்துக்கு அழைச்சிட்டாரா? யாரு குழப்பினாலும் செவி கொடுக்காத, ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு, போயிட்டே இரு. மத்தவங்களை பார்த்து வாழாத. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். உனக்குரிய காலம் வரும் பொழுது அப்பந்தான் தெரியும். அஸ்திவாரம் தெரியாதுங்க, வெளியே வர்ற பில்டிங் தான் தெரியும். அப்ப யோசிப்பீங்க, அப்பா எனக்கு வனாந்தரத்துல அவர் அடித்தளம் போட்டது இதுக்குத்தானா? இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாரு. இன்றைக்கு நாடு நாடாய் உங்களை ஜொலிக்க வைப்பார் வர நாட்கள்ல. கை தட்டும். ஹல்லேலூயா. காலங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. ஆண்டவர் இயேசு 30 வயசு வரை அவர் காத்திருந்தார். 3 வருஷம் தான் ஐயா, 3 வருஷம் தான். அவர் செத்தவனை எழுப்பது, கைகால் வளரும், குருடனை குணக்குவார். அவர் செஞ்ச அற்புதங்கள் பைபிள்ல கொஞ்சம் தாங்க எழுதியிருக்கு. வேதம் சொல்லுது, அவர் செய்த அற்புதத்தை புஸ்தகத்தில் எழுதினால் உலகமே கொள்ளாதான். அப்ப அவர் எப்படி பண்ணிருப்பாரு? ஒரு நொடிக்கு நொடி அற்புதம் செஞ்சிருப்பாரு, ஒரு நொடிக்கு நொடி செத்தவனை எழுப்பியிருப்பாருங்க. ஏன்னா எழுதுனா எழுது, புஸ்தகம் கொள்ளாதான். ஒரு குறுகிய காலத்துல அவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அந்த தேவன் தான் உனக்குள்ள வாழ்றாரு, அந்த தரிசனம் தான் உனக்குள்ள இருக்கு. சோர்ந்து போவாத, சோர்ந்து போவாத. இப்ப கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போன மகனே, தளர்ந்து போன மகனே, அந்த கீழ்ப்படிதல் அந்த பாலத்துல ஏறி வா, ஏறி வா. உன்னை யார் அவமானப்படுத்தினா அதை கேர் பண்ணாத, போய்கிட்டே இரு. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நீ பட்ட பாடு உபத்திரம், நான் காட்ட போற மகிமை இருக்கு, அதுக்கு ஈடாகாது. கை தட்டும். ஈடாகாது. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தர் சொன்னார், இவர்கள் தான் தேவன் பயன்படும் மனிதர், தரிசனம் உள்ள மனிதர். உனக்கு பயிற்சி உன் குடும்பத்துலதான். இதை நீ எப்படி ஹேண்டில் பண்ற? அதுல நீ சுயநலமா இல்லாதபடி நீ கரெக்டா, ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கிற உண்மையை பார்க்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற உண்மையை பார்க்கிறார். எது உண்மை என்பது உனக்கு தெரியும். மோசே ஆரம்பத்திலே சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்த்தா, ஏன்னா அந்த மனிதர்களுக்காக வாழ நினைச்சான், புதைச்சிட்டான், கொன்னு. ஆனா வனாந்தர வாழ்க்கையில அவன் மாறிட்டான். ஐயா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அவன் கையில தான் கர்த்தர் பொறுப்பு ஒப்படைக்க போறார். கை தட்டும். ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவர், நன்றி. நன்றி சொல்லுவோம், நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். இந்த சத்தியம் ஒவ்வொரு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஆழமாய் ஊடுருவட்டும். யாரையும் காயப்படுத்துவதற்கல்ல. இந்த பாதையில யாரு போகிறார்களோ அவர்களே தேவன் பயன்படும் மனிதன் என்பதை நீங்க கெஸ் பண்ணிடுறீங்க. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு பிளான், ஒரு வரைபடம் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் தான் உலகத்தை அசைக்க போகிறீர்கள். Thank you, Jesus. நன்றி ஆண்டவர். இப்பொழுது தரிசன ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.